ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என்ற நாமத்தினாலே உங்களை அவரை வாழ்த்தி வரவேற்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் உண்மையில தேவனாக இருக்கார். இன்றைக்கும் நம் வேதத்திலிருந்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துடைய 17வது வசனம். சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் என்று இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இங்கே ஏலி அன்னாளை பார்த்து சொல்கிறதான ஒரு வார்த்தை, நீ சமாதானத்தோடு போ அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. அன்னாள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படிக்காக, தன்னுடைய பாரத்தை ஊற்றும்படிக்காக அன்னாள் தேவ சமூகத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த இடத்துல அவர்கள் ரொம்ப இதயத்தில் ரொம்ப நொறுக்கப்பட்டவர்களாக, பிள்ளை இல்லாததுனால அநேகருக்கு அவர்களை துன்பப்படுத்திய நிமித்தமாக ஒரு பெரிய பாரம் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஆண்டுகிட்ட பிள்ளை கேட்கும்படிக்காக அங்கே வந்து ஜெபிக்கிறத நம்ம இடத்துல வாசிக்கிறோம். அந்த பகுதியில் வாசிக்கும் போது அந்த இடத்துல அவங்க ஆலயத்தில் ஜெபித்து கொண்டிருந்த வேலையில் அங்கே ஆசாரியனாக இருந்த ஏலி அவளை பார்த்து, என்ன மட்டும் நீ குடித்து வெறுத்து இருப்பாய் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தன்னுடைய பாரத்தெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தை, கவலைகள்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் ஊற்றி விட்ட அண்ணால் அதுக்கப்புறம் ஏலி சொல்லும்போது சொல்கிறார், நீ சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போது ஆண்டுடைய சமூகத்தில் அவங்க விண்ணப்பித்த ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கேட்டு இருக்கிறார். அவர்கள் கேட்டபோது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நல்ல ஆண் பிள்ளைய சாமுவேலை, ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுத்திருந்தார். அவருடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டிருந்தார். இன்றைக்கு கூட நாம் கூட தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு நமக்கு பதில் தர அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கார். நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் எப்போதான் பதில் வருமோ அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் நாம் கேட்டிருக்கலாம். நிச்சயமாகவே நாம் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் தர அவர் வல்லவராக இருக்கார். எந்தெந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் வராது அப்படின்னு வேதம் சொல்கிறதுனா, நம்ம இச்சைக்கேற்றபடி, நம்முடைய இச்சைக்கேற்றபடி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பித்தோம்னா அந்த விண்ணப்பத்துக்கு பதில் வராது. வேதத்தை கேளாததுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய சிந்தையில் அக்கிரம சிந்தை கொண்டுனா கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. போய் எல்லாவற்றையும் விலக்கிவிட்டு நாம் தேவ சித்தத்தின்படி தேவனுடைய சமூகத்தில் போய் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை அவர் கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார். அன்னால் மாத்திரமில்லை, வேதத்தில் எந்தெந்த பரிசுத்தவான்களெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிட்டார்களோ அவருடைய எல்லாருடைய விண்ணப்பங்களின் சத்தத்தையும் தேவன் கேட்டு அவர்கள் பதில் தர அவர் உண்மை உள்ள தேவனாக இருந்தார். ஆகவே நாமும் இந்த காலை வேளையில தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோம். ஆண்டவரே, எனக்கும் பதில் செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை அன்னாலை போல எனக்கும் பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கா. உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். சங்கீதம் 128 ஆசீர்வாதமான வார்த்தைகள்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அதில் சொல்லப்பட்டிருக்குது, தலைமுறைக்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து அந்த சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த சங்கீதத்தை தொடர்ந்து நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தலைமுறைக்கான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் சாட்சி சொல்கிறேன். நாங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த வீட்டில் அங்கே கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகி ஒரு பிள்ளை இல்லாத ஒரு அருமையான சகோதரியை பார்த்தோம். அந்த சகோதரிக்கு இந்த வசனங்கள் தான் சொன்னோம். சங்கீதம் 128 நீங்கள் அந்த தலைமுறைக்கான ஆசீர்வாதங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வயிற்று மேலே கை வச்சு தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. உங்களை பிள்ளை செல்வத்தினால கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு தலைமுறை ஆண்டவர் கொடுப்பார் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அவங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் நல்ல பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறார். நீங்களும் வேலை ஆண்டவருடைய சமூகத்தில் பிள்ளைக்காக கேட்டிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு தேவ சமூகத்தில் நாம் செபிக்கலாம். நீங்கள் என்னெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்குறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கார். சங்கீதம் 138:8 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று இருக்கிறது. நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோம். கண்களை மூடி தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பத்தையும் நீ கேட்க மாட்டீரா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்காங்கப்பா. ஆண்டவரே, அவருடைய விண்ணப்பங்களின் சத்தத்தெல்லாம் கேட்டு அவங்களுக்கு பதில் தரும்படியா இந்த சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வரைய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை பிள்ளை செல்வத்துக்காக ஆண்டவரே, தலைமுறைக்கான ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, இந்த சங்கீதம்
128 சொல்லப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் தலைமுறை தலைமுறையா ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் ஜெபித்து கண்ணீரோடு இந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கார்களோ, அன்னாலை போல யாரெல்லாம் ஆண்டவரை ஜெபிக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்க்கதரிசிகளை கர்த்தர் கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக இந்த சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளை செல்வத்தினாலும் இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பண்ணிட்டுங்கப்பா. இன்னும் ஆண்டவரே யாரெல்லாம் எனக்கு இந்த தேவைகள் இருக்குன்னு சொல்லி உங்களுடைய தேவைகளோடு ஆண்டவரேப்பா உங்களுடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிறார்களோ, உடைய தேவைகள் எல்லாம் கூட கர்த்தர் சந்திங்க. எனக்கு இத்தனை வியாதி இருக்குது, எத்தனை சுகவீனமா இருக்கிறேன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காங்களோ, உடைய வாழ்க்கையில கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் இந்த காலை வேளையில கர்த்தர் கொடுத்து நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்படி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எதிர்காலத்து குறிச்சதான காரியங்களை குறித்து யாரெல்லாம் உங்களுடைய சமூகத்துல வேண்டலோடு விண்ணப்பத்தோடு ஜெபிக்கிறார்களோ, உடைய எதிர்கால நன்மைகளாம் கர்த்தர் கொடுத்து நீ நடத்துங்கப்பா. ஆண்டவரே அவருடைய காலங்க ஆண்டவரே அப்பா ஒவ்வொருத்தருடைய காலமும் உடைய கரத்தில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோமே. நீர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. உடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தந்ததுக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சொன்ன நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். யாருக்காவது ஜெப விண்ணப்பங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதில் இருக்குது, அதுக்கும் நீங்கள் தனியாக அனுப்பலாம். இல்லை கமெண்ட்லேயே உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் போடுங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.